மாலை முரசு டிவி நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம். இன்றைக்கு ஆகஸ்ட் 16ஆம் தேதி ஆடி 31 ஞாயிற்றுக்கிழமை. வளர்பிறை சதுர்த்தி திதி இன்று மாலை 5 மணி அளவு வரைக்கும் இருக்கும். அதன் பிறகு பஞ்சமி திதி. நட்சத்திரம் இன்றைக்கு அஸ்தம். இந்த அஸ்த நட்சத்திரத்தில் சந்திரன் கண்ணில் இருந்து இன்றைக்கு 12 ராசிகளுக்கும் தரக்கூடிய பலன்கள் என்ன பார்ப்போம். மேஷராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கிறது. 6ஆம் இடத்துல சந்திரன் சுயசாரத்தில் இருக்கார். கூட சுக்கிரன் சேர்ந்திருக்கார், அவர் நீச்சம். 3ஆம் இடத்துல ராசிநாதன் செவ்வாய் இருக்கார். அதனால் இன்றைய நாள் நீங்கள் உங்கள் மேலே நம்பிக்கை கொள்ளக்கூடிய நாள்னு சொல்லலாம். என்னால் படிக்க முடியும், என்னால் வெற்றி பெற முடியும், முன்னுக்கு வர முடியும் அப்படின்ற மாதிரி நம்பிக்கை. 6ஆம் இடம் சம்மந்தமாகவே சொல்லணுன்னா கூட அங்கே சுக்கிரன் வேறு நீச்சமாக இருக்கார்ல, அப்போ உடல் உபாதையில் இருக்கக்கூடியவங்க என்னால் மீண்டு வர முடியும், நான் இந்த நோயிலிருந்து மீண்டு விடுவேன், நல்ல ஆரோக்கியத்தோடு நான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கையை பெற முடியும். செல்வங்களை எல்லாம் இழந்தவர் இதெல்லாம் நான் சம்பாதிச்சது தானே, அதே மாதிரி என்னால் மீண்டும் சம்பாதிக்க முடியுன்ற நம்பிக்கை பெறுவது. அப்படியாக இந்த நாள் நம்பிக்கையும் ஆரோக்கியத்தையும் தைரியத்தையும் தரக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசி அன்பர்கள், இன்றைய நாள் உங்களுடைய பிள்ளைகள் சம்பந்தமாக எடுக்க வேண்டிய முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம். அவங்களுடைய கல்வி பற்றி இருக்கலாம், அவங்களுக்கான சொத்துகள் பற்றி, உங்களுடைய சொத்துக்களை அவங்களுக்கு கொடுக்கறது அப்படின்ற மாதிரி விஷயங்களாக இருக்கலாம், திருமண விஷயங்களாக இருக்கலாம். இதிலெல்லாம் நீங்கள் முடிவுகளை எடுக்கலாம். 5ஆம் இடம் புத்திரபாவம்னு சொல்லுவோம். அந்த இடத்துல சந்திரன் சொந்த நட்சத்திரத்தில் இருக்கார். ராசிநாதன் அங்கே போயிருக்கார். அப்போ ராசிநாதன் 5ஆம் இடத்திற்கு போனாலோ, 5ஆம் அதிபதி ராசிக்கு வந்தாலோ, குரு ராசியில் இருந்தாலோ, ராசியை பார்த்தாலோ, அப்போல்லாம் பிள்ளைகளுடைய தொடர்பு வந்துடும். இன்றைக்கு அப்படி இருக்கிறது. சந்திரன் சுயகாலில் இருக்காருன்னு பார்த்தோம் இல்லையா, சந்திரன் வீட்டில் தான் குரு இருக்கார். அதனால் பிள்ளைகள் சம்பந்தமான ஒரு செயல் முயற்சி அதை இன்றைக்கி செய்யலாம். மிதுன ராசி அன்பர்கள், இன்றைய நாள் உங்களுடைய வசதியை, உங்களுடைய வாழ்க்கை தரத்தை, பொருளாதாரத்தை உயர்த்தி கொள்ள முற்படக்கூடிய நாள். எல்லாருமே அதை நோக்கி தான் ட்ராவல் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். டே டு டே நம்முடைய லைஃப் இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கும். சில மாதங்கள் கழித்தோ அல்லது வருடங்கள் கழித்தோ ஒருத்தரை பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், அவர் கட்டாயம் முன்பு இருந்ததை விட அதிக வருமானத்தை தான் பெற்றுக்கொண்டிருப்பார். அப்போது பெரிய அளவுக்கு அவர் நிறைய சொத்துலாம் வாங்கிட்டாரா இல்லையான்னாலும் கூட, அப்போது அவருக்கு குறைந்த வருமானத்தில் குடும்பம் நடத்திட்டு இருந்தார்னா இப்போ கொஞ்சம் அதிக வருமானத்தில் நடத்திட்டு இருப்பார். அப்படியாக இருக்கும். அந்த வளர்ச்சின்றது எல்லாருக்கும் தேவை. அது இல்லைன்னு சொன்னால் அப்படியே நின்று போயிட்டோம், ஒன்றுமே இல்லைன்றது அர்த்தம். அந்த வளர்ச்சி இன்றைய நாளில் இன்னும் அதிகமாகவே இருக்கிறது. எதில் நீங்கள் வளரணும்னு நினைக்கிறீங்களோ அதை இன்றைக்கி கையில் எடுத்துக்கலாம். உங்கள் வழக்கமான வேலை படிப்பு நேரம் போக மீதம் இருக்கக்கூடிய நேரத்தில் எதை செய்தால் நீங்கள் வளர்ச்சி அடையணும் அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா. ஒவ்வொருத்தருக்கும் ஏதோ ஒன்று இருக்கும் இல்லையா. அதை இன்றைக்கு கையில் எடுத்துக்கிட்டு முயற்சி பண்ணலாம். அது உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். கடகராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு இந்த நாளின் பணிகளை சிறப்பாக செய்யக்கூடிய நாளாக இருக்கிறது. உங்கள் வேலையை இன்றைக்கி நல்லா பண்ணுவீங்க, உங்கள் படிப்பை நல்லா படிச்சிருவீங்க, உங்கள் கடமைகளை செஞ்சு முடிப்பீங்க. யாரும் உங்களை குறை கூறும்படியாக, உங்களுக்கு அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் சஜஷனோ இல்லை அறிவுரையோ கூறும்படியாக இன்றைய நாள் இருக்காது. மற்றவங்கன்னா உங்களை உதாரணமாக எடுத்துக்கலாம். உங்களை மாதிரி முன்னாடியே அன்றைய நாளின் பாடங்களை அன்றைக்கே படிச்சிடணும், அன்றைய நாளின் வேலைகளை அன்றைக்கே செஞ்சிடணும், அதை பெண்டிங் வைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி உங்களை உதாரணமாக எடுத்துக்கலாம். அப்படி இன்றைய நாளின் பணிகளை ரொம்ப சுறுசுறுப்பாக பிடிச்சி விரைவாக உங்களால் செஞ்சு முடிக்க முடியும். சிம்மராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களால் விட்டதை பிடிக்க முடியும். கைவிட்டு போன செல்வத்தை, சொத்துக்களை, உறவுகளை, நட்புகளை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு அம்சம் இப்போது இருக்கிறது. 12 2ஆம் இடம் சம்மந்தப்படும் போது ஒருத்தர் எதையாவது இழந்துருவார்னு சொல்லணும். ஆனால் அது இங்கே நல்ல முறையில் சம்மந்தப்படுகிறது. அப்போ இழந்ததை அடைவார்னு சொல்லலாம். 12ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் 2ல் சுயசாரத்தில், ராசிநாதன் 12ஆம் இடத்துல. ஆனால் குருவுடைய தொடர்பு வந்துடுறது. சந்திரனுக்கும் வந்துடுறது. சந்திரன் வீட்டில் குரு இருக்கார். ராசிநாதன் சூரியன் குருவோடு சேர்ந்திருக்கார். அதனால் நீங்கள் இழந்த செல்வங்களை மீண்டும் அடைவதற்கான முயற்சியை செய்யலாம். இழந்த ஆரோக்கியத்தை அடையிறதுக்கான முயற்சியை செய்யலாம்.
சொந்த இடத்துலேருந்து கிளம்பி எங்கேயோ வெளியூருக்கு போயிட்டீங்க. உங்களுக்கும் பிறந்த ஊருக்கும் சம்மந்தமே இல்லை. திரும்ப அங்கே வரணுன்ற எண்ணம் ஏற்படும். அதை வந்து செயல்படுத்தலாம். கன்னிராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு திருப்திகரமான நாளாக இருக்க போகிறது. இன்றைக்கி சாப்பிட்டா கூட வந்து நல்ல ஃபுட்டு சாப்பிட்டோம், உடம்புக்கு நலம் பயக்கக்கூடிய வீட்டு உணவு சாப்பிட்டோம் அப்படின்ற மாதிரி நினைப்பீங்க. வெளியில் போனால் கூட நீங்கள் வந்து என்ன சாப்பிட்ணுன்றதை பிளான் பண்ணி சாப்பிடுவீங்க. எனக்கு வந்து ஒரு சாலட் மட்டும் போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சூப்பு சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ உங்களுக்கு வந்து அது ஹெல்த்தியாக இருக்குது. இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையுமே பயணம் பண்ணுறீங்க, சுகமாக அமையும். நீங்கள் செலக்ட் பண்ணுற அந்த பஸ்ஸோ நீங்கள் போகிற ட்ரெயினோ வந்து டைமுக்கு போகும். அங்கே உங்களுக்கு சீட்டு கிடைக்கும். அக்கம் பக்கத்தில் உங்களோட ட்ராவல் பண்ணுறாங்கல்ல கோ பேசஞ்சர், அவங்க உங்களோட நல்லா பேசுவாங்க, நல்லா மூவ் பண்ணுவாங்க. அப்படி நீங்கள் இன்றைக்கி செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு சாதகமாக நல்லதாக அமையக்கூடிய அம்சம் இருக்கிறது. துளாராசி அன்பர்கள், இன்றைய நாள் நீங்கள் நகைகள், ஆபரணங்கள், ஆடை, தேவையான பொருட்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள் அப்படிப்பட்ட விஷயங்களை வாங்கிறதுக்கான ஒரு அம்சம் இருக்கிறது. அதே மாதிரி நீங்கள் வேலைக்கு தேவையான உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய கம்ப்யூட்டரில் அந்த லேப்டாப்பில் வேலை பார்க்குற சிரமமாக இருக்குது, அது கொஞ்சம் ஸ்லோவாகிடுச்சு, பழசாகிடுச்சு, ஹேங் ஆகுது, ஏதோ ஒன்று சார்ஜ் நிற்கலைன்னா வேறு வாங்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிப்பீங்க. ஃபோன் அப்படி இருக்குன்னா வேறு வாங்கலான்னு யோசிப்பீங்க. நல்ல ட்ரெஸ் சென்ஸ், இப்படிலாம் ட்ரெஸ் கோட்னு சொல்கிறாங்களே, இப்படிலாம் போடணும், அது மாதிரி விஷயங்களை இன்றைக்கு செய்ய முடியும். செலவு செய்து திருப்தி அடையக்கூடிய நாள்னு இந்த நாளை சொல்லலாம். விருச்சிக ராசி அன்பர்களே, இது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள். யோக பலன்களை நீங்கள் அடைய போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். 9, 11ஆம் இடங்கள் சம்மந்தப்படுகிறது. அப்படி படுகிறதுன்னு சொன்னால் அது வந்து விசேஷமான ஒரு யோகம் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்டவங்க வந்து இந்த லாங் லாஸ்டிங்னு சொல்லுவாங்கள்ல, ரொம்ப காலம் நீடித்து நிற்கிற மாதிரி ஒன்றை செய்கிறது. அவங்க படித்து வாங்கின பட்டம் அவங்க பின்னாடி அப்படியே இருந்துடும், லைஃப் பூரா இருக்கும். அப்படி ஒரு பட்டம் வாங்கிறது. அப்புறம் வேலைக்கு சேர்ந்தால் வந்து ரொம்ப வருஷங்கள் ஒரே இடத்துல வேலை பார்க்குறது. பிஸ்னஸ் பண்ணால் அது ரொம்ப வருஷங்கள் செய்து அடுத்த தலைமுறையினர் வந்து அதை டேக் ஓவர் பண்ணுறது அளவுக்கு கொண்டு வர்றது அப்படின்ற விஷயங்கள்னு சொல்லலாம். அந்த 9, 11க்கு அப்படிப்பட்ட ஒரு மகத்துவம் இருக்கிறது. காலபுருஷனுடைய 9, 11ஆம் அதிபதிகள் பார்த்திங்கன்னா குரு சனியாக வருவாங்க. ரொம்ப காலம் நீடித்து பலன் தரக்கூடியவர்களாக, நிதானமாக வளர்ச்சி முன்னேற்றம் தரக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஒரு குரு வந்து ஒரு யோகத்தை அடைகிறாருன்னு வச்சுக்கோங்களேன், சித்தி அடைகிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் வந்து ரொம்ப காலம் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பார். அப்போ அதை அடைவார் தான் 9, 11 அப்படின்றது. சனி வந்து ஆயுட்காரகன்னு சொல்கிறோம் இல்லையா, குரு 9ஆம் அதிபதி இல்லையா, அப்போது அந்த குரு வந்து அந்த சித்தி அடைகிறார், அவருடைய ஆயுள் முடிந்து பரமபதம் அடைகிறார். அதுக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் அவர் பண்ணுவார் அந்த முக்தியை அடையிறதுக்கு. ஜீவ சமாதியில் அடைவாங்கல்ல, அப்படி அந்த 9, 11 சம்மந்தப்படும் போது ஒரு விஷயத்தை விரும்பி அடையிறது நீண்ட காலத்துக்கு தக்க வைத்துக்கொள்வது, அப்படிப்பட்ட ஒரு பலன் இருக்கிறது. தனுர் ராசி அன்பர்களே, இன்றைய நாள் வந்து ஒரு பிரச்சனையிலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு பலன் இருக்கிறது. உங்களை போட்டு அழுத்திட்டு இருந்த ஒரு கஷ்டம் அல்லது ஒரு நபர், ஒரு கடன், ஏதோ ஒன்று அதிலேருந்து மீண்டு வர போகிறீங்க. அஷ்டமஸ்தானம் வலுக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அஷ்டமஸ்தானத்தில் அந்த இருந்த ஒரு கிரகம் இப்போ வந்து 10ஆம் இடத்திற்கு வந்திருக்கு, சொந்த சாரத்தில் இருக்கிறது. அந்த 10ஆம் அதிபதி 8ஆம் இடத்திற்கு வரார். அதனால் ரொம்ப அழுத்தத்துக்கு பிறகு வெளியில் வந்து சாதனை பண்ணுறது அப்படின்றதா இதை எடுத்துக்கலாம். 5, 10 தொடர்புனா படித்து அந்த படிப்புக்கு வேலை கிடச்சி அப்படியே அவங்க செட்டில் ஆகிடுறது. படிக்காமலேயே கூட சில விஷயங்கள் தோணி அதை செஞ்சு பெரிய ஆளாக வந்துடுறது. அப்படி மாதிரி ஒவ்வொரு இடத்தினுடைய தொடர்பை சொல்லலாம். 8, 10 தொடர்பு, போராடி கஷ்டப்பட்டு பல ஆண்டுகள் ஒருத்தர்கிட்ட இருந்து அவங்களுக்கு அவ்வளோ சிஷ்யனாக இருந்து சேவைகள்லாம் செய்து ஒன்றை கற்றுக்கிறது, ஒன்றை அடையிறது, அப்படிப்பட்ட ஒரு அம்சம் அது வந்து இன்றைய நாளில் இருக்கிறது. அதனால் தனுர் ராசியில் இருந்து ரொம்ப பெருசாக கஷ்டப்படக்கூடியவங்க இன்றைய நாள் ஒரு நம்பிக்கையோடு உங்களுடைய வேலைகளை செய்யுங்க. மகர ராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு கல்வி யோகம், உயர்கல்வி யோகம் இருக்கிறது. ஃபாரின் லாங்குவேஜ் கற்றுக்கணும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு விஷயம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. ஒரு தொழில் கற்றுக்கிற ஒரு யோகம் இருக்கிறது. கல்யாண வாழ்க்கையை ரொம்ப காலத்துக்கு கொண்டு போகிறதுக்கு அந்த லைஃப் எப்படி லீட் பண்ணணும் அந்த விஷயம் உங்களுக்கு தெரிய வரும். ரொம்ப காலம் ஆதர்சன தம்பதிகளாக இருந்ததில் ஒருத்தர் வந்து உங்கள்கிட்ட சொல்லுவார், பேசுவார், இதெல்லாம் தாண்டி தான் நாங்கள் வந்தோம், அதனால தான் இன்றைக்கி இப்படி இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி. அப்போது ஒரு
குடும்ப வாழ்க்கையை நடத்துவதற்கோ தொழில் நடத்துவதற்கோ ஒன்றை நீங்கள் தெளிவுபடுத்தி கொள்ளக்கூடிய கற்றுக்கொள்ளக்கூடிய நாள் இந்த நாளை சொல்லலாம். கும்பராசி அன்பர்களே, இன்றைய நாளில் உங்களுக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் சுக்கிரன் சேர்க்கை நேற்றைக்கும் இருந்தது. நேற்று வந்து சந்திரன் சூரியன் சாரத்தில் இருந்தார். இன்றைக்கு தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கார். அப்போது 6-8 சம்பந்தப்படுகிறது. 6-8 சம்மந்தப்படும் போது அதில் 6ஆம் இடம் அதிகமாக வலுப்பெறுகிறது. அப்போ உங்களுடைய பகைவர் எதிரி அவங்களுக்கு இடம் கொடுத்துடக்கூடாது. நீங்களே ஒரு எதிரியை உருவாக்கி கொள்ளக்கூடாது. இப்போ நமக்கு தெரிஞ்சே இப்போ ஒருத்தருக்கு வந்து நல்ல டயபெட்டிக் வந்து கண்ட்ரோல் இல்லாமல் சுகர் இருக்குது, 300க்கு மேலே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து தன்னை கட்டுப்படுத்திக்க முடியாமல் ஸ்வீட் சாப்பிட்றாரு, இல்லை அதிகமாக உணவை எடுத்துக்கிறார். அப்படின்னு வழக்கமாக செய்யக்கூடிய பயிற்சிகளை செய்யலைன்னு சொன்னால் இதனால் நமக்கு பாதிப்பு வரும்னு தெரியும்ல. அந்த மாதிரி இதுதான்ட்டு இல்லை, வேறு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தெரிந்தே ஒரு ரிஸ்க் எடுக்கிறது, அதை வந்து இன்றைக்கு தவிர்க்கணும். ஏன்னா சந்திரன் அப்படி சொந்த சாரம்ன்றதால் அது வந்து அதிகமாக தூண்டும், கண்ட்ரோல் இல்லாமல் போகும். அப்போ ரிஸ்க் எடுக்கக்கூடாது. ஹெல்த்துலேயோ அல்லது வேலை பிஸ்னஸ்லேயோ எதில் ஏதோ ஒன்றுத்துலையோ இன்றைக்கி வந்து ரிஸ்க் எடுக்காமல் இருக்க வேண்டிய நாள். அப்படி நீங்கள் ரிஸ்க் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா இன்றைய நாள் ஸ்மூத்தாக போகும். மீனராசி அன்பர்களே, சாதகமான நாள் இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்க போகிறது. ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருப்பீங்க, பீஸ்ஃபுல்லாக இருப்பீங்க. குடும்ப நபர்களோடு சேர்ந்து கோயில் குளங்களுக்கு போகிறதுக்கு பிளான் பண்ணலாம். அப்புறம் அடுத்து வேறு என்ன பண்ணலாம், என்ன கற்றுக்கலாம், என்ன படிக்கலாம், வெளிநாடு போகலாமா அப்படி ஏதாவது யோசிக்கிறது, வேலை மாறலாமா, இதை விட பெட்டர் ஜாப் கிடைக்குமா அப்படின்னு யோசிக்கிறது. அதாவது பிரச்சனையில் இருந்து வேறு வழி இல்லாமல் வேலை தேடுறது வேறு, நல்லா போயிட்டுருக்கும்போது கூட இன்னும் நான் முன்னேறணும், அப்போ வேறு ஒரு இடத்துக்கு போகணுன்னு யோசிக்கிறேன். அந்த மாதிரியான ஒரு அம்சம் இப்போ இருக்குது. இன்றைய நாள் வந்து நாக சதுர்த்தி, ஆடி மாதத்தில் அமாவாசைக்கு அப்புறம் வரக்கூடிய வளர்பிறை சதுர்த்தி, சுக்ல சதுர்த்தி. இது வந்து நாக சதுர்த்தி அப்படின்னு வரக்கூடிய ஒரு பண்டிகையாக இருக்கிறது. இதை ஒட்டி அப்படியே அடுத்த நாள் வந்து நாக பஞ்சமி இல்லை கருட பஞ்சமின்னு சொல்லக்கூடியது நாளைய நாளாக இருக்கும். இது வந்து ஒரு நோன்பு நோற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு ஒரு பண்டிகை. வரலட்சுமி விரதத்துக்கு நோன்புக்கு முன்னாடி வரக்கூடிய ஒன்று. அப்புறம் நாக வழிபாடு செய்கிறது. புற்று இருக்கக்கூடிய கோவில்களுக்கு சென்று அங்கே பொதுவாக புத்துக்கு போய் பால் ஊற்றுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த இடத்துல மஞ்சள் குங்குமம்லாம் போட்டு பூஜைலாம் பண்ணி வெத்தலை பாக்குப்பழம் வச்சு தேங்காய் உடைச்சி தீபாரணை பண்ணி அதற்காக வந்து அந்த இடத்துல தங்களுடைய வீட்டு வழக்கத்தின்படி வந்து பலகாரங்கள்லாம் செய்து கொழுக்கட்டெல்லாம் செய்வாங்க இல்லையா, அந்த மாதிரி இட்லி பாயசம் இதெல்லாம் பொங்கல் இதெல்லாம் செய்து அந்த இடத்துல வழிபட்டுட்டு வரக்கூடியது. வீட்டில் அந்த நாகம் போன்ற பிரதிமைகள் வைத்து வழிபடுவது. கோலங்கள் போடுறோம் இல்லையா, அதில் வந்து அந்த சர்ப்பம் நாகம் போல் கோலம் வரைந்து அதில் மஞ்சள்லாம் பூசி அந்த காவி பூசுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரிலாம் செய்து வழிபாடு செய்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அம்சம் இன்றைக்கு இருக்கிறது. நோன்பாக இருக்கும், நாக வழிபாடு செய்யக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.